என்கிட்ட நேத்தி மட்டும் பல பேர் கேட்டிருப்பாங்க, ப்ரோ நீங்க எப்படி ப்ரோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜாப்பை கிராக் பண்ணீங்க அப்படின்னு. நான் சொன்னா யாருமே நம்ப மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சது டெக்ஸ்டாக்கோட பேசிக் டெஃபினிஷன் மட்டும்தான், அதை தவிர வேற எதுவுமே தெரியாது. அதுக்கு நடுவில் ஒரு சிறிய லைஃப் அப்டேட். நேற்று ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்ததுனால எந்த வீடியோவும் ரெடி பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். சீரியஸாக நம்ம எல்லாரும் ஒரு தப்பு பண்ணுறோம். ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறப்போ ஏதாச்சும் ஒரு டொமைனை தூக்கிட்டு அதில் மாஸ்டர் ஆக்க ட்ரை பண்ணுறோம். நானும் அப்படி தான் பண்ணேன். மெர்ன் ஸ்டாக்கை சூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக யூடியூப் யூடமிலலாம் போய் ஃபுல்லாக கோர்ஸை படித்தேன். ரோல் பேஸ்டாக அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இந்த மாதிரி அட்டன் பண்ணும்போது அவங்க என்ன கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இங்கே தான் ரியல் ட்விஸ்டே. நினைச்சு பாருங்க, இன்டர்வியூ கிட்ட எனக்கு மெர்ன் தெரியும் அப்படின்னு சொன்ன எல்லா கேண்டிடேட்டும் ஒரே மாதிரி தான் ரிப்ளை பண்ண போகிறான். தென் எதுக்கு என்ன மட்டும் செலக்ட் பண்ணணும்? என்கிட்ட என்ன ஒரு ஸ்கில் இருந்தது தெரியுமா? காலேஜில் ப்ராஜெக்ட் கொடுக்குறப்போ கோடிங்கில் ஃபோக்கஸ் பண்ணாமல் சின்ன ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஏஐ யூஸ் பண்ணி நானே டெவலப் பண்ணதுனால என்னோட சிஸ்டம் ஆர்கிடெக்சர் ஸ்கில் டெவலப் ஆச்சு. அதை வச்சு தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாபை நான் கிராக் பண்ணேன்.